வியாபார பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகின்ற தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பு சந்தையாக வருகின்ற புதன்கிழமை அதிகாலை முதல் ஆட்டு சந்தை செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பாடந்தர ஆட்டு சந்தையும் வழக்கம் போல் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தை பார்க்க போகிறோம். இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம தான் வாங்கியிருந்தோம். ஒரு 30 கடை கைத்தாரில் நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் எடுத்து கொடுத்துருந்தோம். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம புது கஸ்டமரு. இது ஒரு 35-40 கடை இருக்கும். இது அவருக்கு முடிச்சு கொடுத்துருந்தோம். நல்ல தரமான குட்டி. ஜோடி பார்த்திங்கன்னா 13 ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை, வீடியோ போடுறோம்னா நல்லா மறந்துருச்சு. இந்த குட்டிகள் ஃபுல்லாமே அவர் தான் வாங்கி கூட இல்லை பருக்குட்டி. இதில் ஒரு 10 குட்டி பொடி குட்டி கிடக்கு. மற்றபடி நல்ல பருங்கால் நல்லா பருங்குட்டி எல்லாமே இதை முடிச்சு கொடுத்தோம். அதுமாதிரி இந்த வர சந்தை பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் சந்தை ஆரம்பிக்கி அதுக்கப்புறம் வழக்கம்போல் வெள்ளிக்கிழமை சந்தை உண்டாங்கிறது தெரியல, இது உண்டுன்னு தான் நினைக்கிறேன். அதே நம்ம புதன்கிழமை போகிற சந்தை வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். வீடியோ போட முடியல, நேரத்தையே போடணும்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் போட முடியல. நாளைக்கு தான் சந்தை. இந்த குட்டியில் ஃபுல்லாக நம்ம முடிச்ச குட்டியில் ஃபுல்லாக பார்க்குறாங்க பாருங்கள். தூத்துக்குடிக்கு நம்ம கஸ்டமர் தான் இந்த கடையில் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருந்தோம். இது ஒரு 30-40 கடை இருக்கும். நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் தான். அவருக்கு ஆல்ரெடி கறிக்குட்டிகள் வாங்கி அழிச்சிட்டோம். திருப்பி ரிட்டன் வளப்பொடி எடுத்து கொடுத்துருக்கோம். அவர் குட்டியில் பிடிச்சதுக்கப்புறமே இந்த மாதிரி பெயிண்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்பில். அதுக்கப்புறம் இதில் ஒரு 16 குட்டி. இதுவும் தூத்துக்குடி கஸ்டமர் தான் நினைக்கிறேன். இதுவும் இந்த வார சந்தையில் மட்டும் ஒரு 300 குட்டிலேருந்து 350 குட்டி எடுத்து கொடுத்துருந்துருப்போம். எல்லாமே வளர்ப்புக்காக தான் எடுத்து கொடுத்துருக்கோம். சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த வார சந்தை வளர்ப்புட்டிகள் நல்லா தட்டுப்பாடாக தான் இருந்தது. இந்த குட்டியில் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம கறிக்காக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா முடிச்சிட்டாப்பில். ஜோடி 13,200 கறிக்கு ஒரு 8-8 கிலோ தாராளமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. இது எல்லாமே கறி கடைக்காக நம்ம மேலப்படத்தில் உள்ள பாய் தான் முடிச்சிருந்தாங்க. ஃபுல்லாக நல்ல மயிலம்படி குட்டிகள் தான். வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டிகளை பிடிச்சிட்டு குட்டிகளை என்ன ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மாமா குட்டியும் முடிச்சாச்சு. மாமாட்ட பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி வீட்டில் ஒரு 22 குட்டியும் பொட்டு வீட்டில் ஒரு 10 குட்டி. 2 ரூபாய்க்குமே நம்ம தான் வாங்கியிருந்தோம். நம்ம சாமி ஈரோடுக்கு நம்ம கஸ்டமர் தான் வாங்கியிருந்தோம். ஜோடி பார்த்தீங்கன்னா 12 ரூபா பட்ஜெட்டில் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே 12 ரூபா பட்ஜெட். இந்த மயிலம்பாடி 22 குட்டியும் 12 ரூபா, 10 குட்டி பொட்டு குட்டியும் 12 ரூபா. குட்டியில் முடிச்சுட்டு எடுத்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் டக்கு டக்கு. பொட்டு குட்டி நல்லா பியூர் பொட்டு குட்டி. பொட்டு குட்டி பார்த்திங்கன்னா நம்ம மேலப்பாளையம் ஆட்டு பண்ண அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம். அவர் சராசரியாக பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு 12 கிலோ வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 கிலோ. இட மதிப்பு வண்டி வடகெல்லாம் சேர்த்து இடத்துல போய் பார்க்கும்போது 520 ரூபா கல்லா வந்து சரி மாதிரி சொன்னாப்புல. கண்டிப்பாக இன்றைக்கி சந்தை நிலவரம் 500 550 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடுது. கொஞ்சம் நம்ம பிரியத்தில் எடுத்தோன்னா அது 600 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது உயிரிட. அதனால் சந்தைகளை வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து நமக்கு இது லாபம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு கவனமாக வாங்குங்க. 500 இன்றைக்குள்ள மார்க்கெட்டுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் 500 530 ரூபா 510 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுக்கலாம். ரொம்பவும் போயிட்டால் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அதே மாதிரி சந்தையில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபுல் எம்டியாக இருக்கும். 500 520 ரூபாங்கிறது கூட பெருசாக தெரியாது. நீங்கள் வந்து வேறு யார்ட்டும் எடைக்கு வாங்குறீங்க வைக்கிங்கன்னா கண்டிப்பாக அந்த குட்டி மேட்செல்லாம் வச்சு தான் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. அப்படின்னு 2 கிலோ வித்தியாசம் காட்டிடும். அந்த குட்டியில் இருந்து ரேட் நீங்கள் கம்மியாக தான் வாங்கணும். வளர்ப்பு குட்டி அதெல்லாம் 450 ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குற மாதிரி தான் பார்க்கணும். எப்படின்னு யோசிச்சுடுங்க சரிங்களா. பார்த்து கவனமாக எடுங்க. இது புறமே பார்த்தீங்கன்னா நல்ல தரமான குட்டி. இது எல்லாமே தூத்துக்குடி கஸ்டமர், நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்ல ஜாதி குட்டி. குட்டியில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு. ஜோடி 12,200 தான் முடிச்சு கொடுத்துருந்தோம். நல்ல தரமான குட்டி எல்லாமே. ஆனால் கார் குட்டி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நல்ல ஜாதி, எந்த இதுவும் கிடையாது. குட்டியில் 3 புருவ கடந்து புருவெல்லாம் கழித்து தெளிவாக கடா குட்டி மட்டும் தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே நல்ல தரமான குட்டி. அந்த சந்தையில் போனோம் டக்குன்னு மாமாட்ட முதல்ல முடிச்சிட்டோம். மாமாட்ட வாரம் போவேன். கடைசி மாமாட்ட தீராது. இந்த வாரம் தான் தீர்ந்துருக்கு. மாமா வந்து அப்படியே மாற்றி மாற்றி சொன்னதே சொல்லுவாப்பில். கடைசி பேசி முடிச்சாச்சு. ஒரு வழியாக முடிச்சு இந்த வியாபாரத்தையும் வாங்கி ஏற்றி விட்டாச்சு கஸ்டமருக்கு. எல்லாமே நல்ல தரமான குட்டி தான். வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பர் குட்டி. நல்ல பால் மப்பாக தெளிவாக இருந்தது குட்டி. ஏன்னா சந்தையில் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கும்போது நல்லா தெளிவாக இருக்கணும். குட்டியில் எல்லாம் பால் மப்பாக தெளிவாக நல்லா ஜாதி கூட இருந்தாலே போதும். இந்த இதில் இறக்கும் பற்றியில் பொருளில் போகிறாமே டக்குன்னு ஏற்றி விட்டுவாங்க. செக் பண்ணி பக்காவாக பார்த்துக்கணும். இதில் ஏமாந்துடக்கூடாது சரிங்களா. எதுக்கு அன்றைக்குள்ளே கிளைமேட்டுக்கு ரொம்ப வாழலாம் எடுத்தீங்கன்னாலும் இந்த பனிக்கெலாம் தாங்காது. கொஞ்சம் தெளிவாக எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் நிற்கும். குட்டிகளும் டக்குன்னு இறதுன்னு ரெடி ஆயிரும். எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் இந்த வாரம் வாங்கி கொடுத்துருந்தோம். சும்மாரான குட்டியில் வாங்கியே கொடுக்கல. பார்த்து எடுத்து கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம சாமிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த 22 குட்டியை மாமாட்ட முடிச்சு ஜோடி 12 ரூபாய்க்கு முடிச்ச அந்த 22 குட்டியை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் வாங்கி கொடுத்தது எல்லாமே. இந்த ஈரோடில் ஒரு சாமி நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்மகிட்ட வந்து சந்தையில் ஒரு வாரம் வந்தாப்புல பார்த்தாப்புல 2-3 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து போயிட்டாப்புல. சாமிக்கு எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாப்புல நல்லபடியாக எடுத்து கொடுத்தாச்சு அவரை. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஏற்றி விடுன்னு சொல்லிட்டீங்க.
நம்ம எப்பவும் ஏற்றி விட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ விலைவாசி கொஞ்சம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. நாளைக்கு நீங்கள் நேரில் வந்துட்டிங்கன்னா மனசார வேண்டி பெறுவீங்க. உங்களோட சூழ்நிலை தெரியாமல் என்னப்பா நீங்கள் போன வாட்டி எடுத்தீங்க பரும்பரு குட்டியாக இருந்துச்சு, விலை கம்மியாக இருந்துச்சு, இந்த வாட்டி கார் குட்டியாக இருக்குது, ரேட்டு கூட சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது தப்பாக நினச்சிடக்கூடாது பட்சம் தான் உங்களை நேரில் வர சொல்கிறது. மற்றபடி எங்களுக்கு குட்டி 100 ரூபாய்க்கு மேலே 10 ரூபாய் எங்களுக்கு வேண்டாம். இதுவுமே பியூர் மயிலம்பாடி தான், வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல தரமான குட்டி. இந்த குட்டி நம்ம தான் வாங்கியிருந்தோம் சாமி தான் கேப்பில் குள்ளாலாம் போட்டு நம்ம சாமி தான் வாங்கியிருந்தோம். ஜோடி பார்த்திங்கன்னா 12,800 ரூபா. நல்ல தரமான குட்டி, வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பர் குட்டி. இதில் 8 ஒரு 7-8 குட்டி கழிச்சு தான் சாமி சொல்கிறேன். எனக்கு பொடி குட்டி வரக்கூடாது, அதில் 5-6 குட்டி கழிச்சாலும் தப்பு இல்லை, எனக்கு வரக்கூடாதுனால பொடியும் கழிச்சாச்சு. கழிச்சு நான் திடமான குட்டியெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கு. 5 குட்டியுமே ரொம்ப தெளிவில்லாத குட்டியில் தான் கழிச்சிருக்கு. எடுத்து கண்டிப்பாக அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக தான் தோணுது. ஒரு 200-300 கூட வந்தாலும் அவர்கிட்ட டேமேஜ் ஆகாது குட்டிக்கு. இதுதான் உண்மை. எடுத்து கொடுத்தாச்சு. சாமி ரூபா தான் எங்கிட்ட ரொம்ப நாள் நின்றுது. நல்லபடியாக வந்தாப்புல நேரில் எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாமே இல்லை தரமான குட்டி தான். பாருங்கள் குட்டிகளை பார்த்தாலும் தெரியும், எல்லாமே சின்ன சின்ன கொம்பு இருக்குது. வளர்ப்பு ரொம்ப சூப்பர் குட்டி தான். கரெக்டாக குட்டியில் பக்காவாக எண்ணிடணும். திருப்பி எண்ணிக்கை விட்டுட்டிங்கன்னா அது அங்கே போய் நம்ம எதுவுமே பேச முடியாது. இங்கேருந்து போகும்போது கரெக்டாக குட்டியில் ஒன்றுனா பிடிச்சி எண்ண ஆரம்பிச்சாலும் நமக்கு அதே போதுமானது. எண்ணிக்கையில் விட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு குட்டி வருது 2 குட்டி வருதுன்னா ஒத்துக்கிட மாட்டாங்க. அதனால் சந்தையில் குட்டியில் ஏற்றும் போது டக்குன்னு எண்ண ஆரம்பிச்சிடணும். சந்தையில் அது மாதிரி இப்போ உள்ள நிலவரத்துக்கு நல்ல விலைக்கு விற்பனை ஆகிட்டு வளர்ப்பு குட்டிலாம். அதனால் குட்டிகளை பார்த்து கவனமாக எடுங்க. விலைவாசி ரொம்ப கூட கொடுத்து எடுத்துடக்கூடாது. கரெக்டாக மதிச்சு கரெக்டான விலைக்கு எடுத்தால் தான் கண்டிப்பாக ப்ராஃபிட் அளவுக்கு கொண்டு போக முடியும். அது மாதிரி பொட்டு குட்டிகளும் இப்போ அதிகமாக சந்தைக்கு வருது. அது நல்ல விலைக்கு விற்பனை ஆகிட்டே தான் இருக்குது. குட்டி எந்த குட்டி இருந்தாலும் விற்பனை ஆகுது வளர்ப்பு குட்டி பொறுத்த வரைக்கும். ஒரு 16 குட்டி சாமி தான் வாங்கினோம். ஒரு 16 குட்டி ஜோடி 12,800 13 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாங்கினோம். நல்ல தரமான குட்டிகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 புரு 2 புரு எப்படி கழிச்சாச்சு. எல்லாமே கிடா குட்டிகள் தான். எல்லாமே நல்ல தரமான குட்டி. சாமி கொஞ்சம் பெரிய குட்டியில் வாங்க ரொம்ப ஆசையில் இருந்தால் அதேமாதிரி எடுத்துட்டால் வரும். அதேமாதிரி பெரிய குட்டி கிடச்சிருச்சு. குட்டிகளை கொண்டு போய் இறக்கிட்டு குட்டிகளுக்கு என்ன மாதிரி மெடிசன் எல்லாமே கொடுக்குன்னு கேட்டப்போ எல்லாமே உங்களுக்கு சளி மருந்து எல்லாமே டிஃபார்மிங் வரைக்கும் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி எப்படி கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும், தீவன மெத்தட் எல்லாமே சொல்லியாச்சு. தீவனமும் புக் பண்ணி வாங்கிட்டாப்பில் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பக்காவாக செட் பண்ணி அனுப்பியாச்சு. சாமி மொத்தம் ஒரு 65-70 குட்டி பிடிச்சிட்டு போனாப்புல. ஈரோடு சைடு தான். சாமியுமே 2 வாரமே கூட வந்தாப்புல. எப்படி நாங்கள் குட்டிகள் முடிக்கிறோம், என்ன விலைக்கு முடிக்கிறோம், கரெக்டான முடிச்சு கொடுக்காங்களோ அந்த மாதிரி கிளியராக பார்த்தாப்புல. பார்த்து எங்களை சொல்லணும் மாமா நீங்கள் நல்லா மதிக்கிங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாமி கேட்டதுலேருந்து 200 குறைச்சி தான் கொடுத்தேன். சாமிகிட்ட குட்டி விலையை சொல்லுவேன், விலை வைப்பேன். சாமி என்ன கடைசி என்ன சொல்லி கேட்பேன். அவர் விலை சொல்லுவாப்பில். ஆனால் அதுலேருந்து 100-200 நான் குறைச்சி தான் கொடுப்பேன். அவருக்கே தெரியும். இந்தளவு தான் நாங்கள் யாரதை பார்த்து எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பொடி குட்டிகள் நிறைய வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வளர்ப்புக்கு பால் குடிக்கிற மாதிரி. சாமி ரொட்டி வேணும்னு சொல்லி கேட்டாப்புல. அது ஒன்றா பார்த்து விலை பேசுனா 4000-3000 வாங்காங்க. பெரிய குட்டி 5 ரூபா தான். ஒன்று பேரஞ்சு கிளம்பியாச்சு. எல்லாமே பால் கொடுத்து வளர்க்கணும் குட்டிகளை ஃபுல்லாமே. அது நல்லா செவலை போட்டு அதிகமாக இருந்தால் அது விலை கூட சொல்கிறாங்க, வெள்ளை போட்டு அதிகமாக தான் அதுக்கு ஒரு விலை சொல்கிறாங்க. இப்படி தான் ஓடிட்டு இருக்குது சந்தை நிலமை. எவ்வளோ பேசி பார்த்தாச்சு விலையை குறைக்க மாட்டேன்ட்டாப்பா. 2 ரூபாய் கேட்டேன், 2000 ரூபாய் கேட்டேன். ஃபைனலாக ஒரு 3 ரூபா கொண்டு போங்காப்பில். அவர் ரொம்ப ஆசைப்பட்டாப்புல பொட்டு குட்டி மேலே பால் கொடுத்து வளர்க்கணும். ஒரு குட்டியை ஒரு பாசமாக சென்டிமெண்ட்டாக வளர்க்கணும் ஆசைப்பட்டாப்புல. அது கடைசி தீரலை. கடைசி கொண்டு போகிற குட்டியில் 2-3 குட்டி பொடி கிடக்க எடுத்து வளர்ந்துட்டேன். வேறு செய்ய பூராமே பொடி குட்டி, ரொம்ப பிஞ்சு குட்டிகள் தான். அவ்வளோ இது பால் கூட தான் ரெடி பண்ண முடியும். பால் கொடுக்காத குட்டி கண்டிப்பாக காப்பாற்ற கஷ்டப்படும். எல்லாமே நல்ல பொடி காரு. சாமி ஆசைப்பட்ட மாதிரி எடுத்து கையில் கொடுத்து ஆசையை காமிச்சாச்சு. எவ்வளோ பேசி பார்த்துட்டு கேட்க மாட்டேன்ட்டாப்புல. ஒன்றாவது வாங்கி கொடுத்தோன்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கலை. சரி பரவாயில்ல சாமி விடுங்க, ரொம்ப கூட கொடுத்ததும் அவ்வளோ தான் நஷ்டம் சொல்லி அனுப்பியாச்சு. ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்களும் கண்டிப்பாக நம்ம ஏமாற்றி விட்டுறக்கூடாது. அந்த பட்சத்தில் தான் 2,200 கேட்டேன். கடைசி 3,700 10 நாளில் கடைசி 3,200 கொண்டு போனாப்புல வேணான்னு கிளம்பிட்டோம். அதை பின்னாடி சுற்று பண்ணி எவ்வளோ கைத்தால ஆல்ரெடி இப்போ வீடியோ போட்டிருந்தேன். பொட்டு குட்டிலாம் அவர்கிட்ட தான் நம்ம வாங்கி கொடுத்து விற்றோம். திருப்பி அவங்களுக்கு ஒரு 40 குட்டி மயிலம்பாடி குட்டி வாங்கி கொடுத்துருக்கோம் சந்தையில் வச்சு. மாமாட்ட இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 குட்டி 30 குட்டி வாங்கியிருப்பேன். நினைக்கிறேன் ஜோடி 12 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாங்கினேன். வாங்கி டேரெக்டாக கஸ்டமர் தாப்பில் அங்கேயே வாங்கி கொடுத்தாச்சு. சந்தையில் வச்சு கரெக்டாக ரூபாய் எண்ணி கையில் ஒப்படைச்சாச்சு. மாமாவை பார்த்து உரிமையாக நாங்கள் வந்துட்டாலும் எங்கள்கிட்ட தான் குட்டிகளை கொடுக்கணும் ரொம்ப பிரியப்படுவாப்பில். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தொழில் பார்க்கக்கூடிய ஆள் தான் மாமா.
மாமா கறிடை வச்சுருக்காப்புல. கறிடைக்கு குட்டிகளை அறுத்துட்டு வளப்பூட்டியில் மட்டும் சந்தைக்கு கொண்டு வருவாப்புல வாரம். மாமா கொண்டு வர குட்டிகள் நல்லாயிருக்கும், நல்லா தரமாகவும் இருக்கும். இவர் முருகன் மாமாவுக்கு வந்து கன்னியாகுமரி சைடுலேருந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 30 குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம். அடுத்து ஒரு பேலன்ஸ் ஒரு 50,000 இருக்குனாங்க. அதுக்கு ஒரு 6 குட்டி கேட்டாப்புல. முருகன் மாமாவோட ஒரு 6 குட்டி கொண்டு வந்தாப்புல. கொடுத்து ரூபாய் கொடுத்து எண்ணிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கேமரான்னு சொன்னால் போதும், அவருடைய ஃபேஸு வேறு மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். எப்படி அவருக்கு கேமராவில் ஒரு பெரிய வீடியோனாலே போதும், அவருடைய கேரக்டர் எல்லாம் மாறிடும். ரூபா கை தான் என்னது, ஃபேஸை பாருங்கள், கேமரா தான் பார்க்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசைகள். முடிஞ்ச ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த கதைக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 குட்டி கிடக்கு. இதில் நம்ம பேசணும் என்னன்னா 25 குட்டி பிடிச்சி விடுவோம், ஜோடி 13 ரூபான்னு பேசியாச்சு. அவர் என்ன சொல்கிறப்ப பொட்டு குட்டி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்பில். ஆனால் நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 45 குட்டி அல்ல 25 குட்டி பிடிச்சிடுவேன், எந்த குட்டினாலும் பிடிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லி தான் 13 ரூபான்னு பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பொட்டு குட்டி மட்டும் தான் பிடிச்சி சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாப்புல. கடைசி மாமா நல்லபடியாக வச்சுக்கிடுங்க, உங்கள் வியாபாரம் நடந்த சொன்ன வாக்கெல்லாம் போய் சொல்லி ரூபாய் அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி காரங்களெல்லாம் கழிச்சு தான் நம்ம பேசுனது. அவர் இருக்கையிலே விவரமாக மயிலம்படி குட்டி நல்ல குட்டிலாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாப்புல. சரி மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அப்படி தோணுச்சுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த பொட்டு குட்டி ஃபுல்லாமே நம்ம சாப்பிட்டு பண்ணி தான் ஏற்றணும். ஜோடி 12 ரூபா ஏற்றி விட்டோம். ஆனால் தரமான குட்டி தான். மாமாட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வாரம் வாங்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. போன வாரம் மட்டும் தான் வாங்கலை. போன வாரம் நான் 12,000 ரூபாய்க்கு கேட்டேன், 13,000 ரூபாய் விற்றாப்புல. இது பூரா மயிலம்பாடி நல்ல வளர்ப்பு, நல்ல சூப்பர் குட்டி, நல்ல தரமான குட்டிகள் தான். எல்லாமே நல்ல ப்ரீடு, நல்ல வளர்ப்பு, ரொம்ப சூப்பர் குட்டி. குட்டியில் ஃபுல்லாக எண்ணி விடுறாங்க. மயிலம்பளை இல்லை ஜாதி குட்டிகள் தான். இதுப்புறம் பொட்டு குட்டி அந்த ஒரு 10 குட்டி. இது புறாமே நம்ம சாப்பிட்டு பண்ணி தான் ஏற்றிட்டு இருக்கோம். குட்டியில் ஃபுல்லாமே எல்லாமே நல்ல ஜாதி குரு. ஜோடி 12 ரூபா தான். நல்ல ஜாதி குரான குட்டி. இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்காக வாங்கிட்டு போகிறாப்புல. இந்த வெள்ளை சட்டை போடுற மாமா அவர் தான் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே அவர் தான் வாங்கணும். எல்லாம் 10மே கிடா குட்டிகள் தான், புரு எதுவுமே கிடையாது. 10மே கிடா குட்டிகள் தான், புற குட்டி எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 குட்டி இருக்கும். இது பூராமே பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டு குட்டி. இது பூராமே நம்ம சாப்பிட்டு பண்ணி தான் ஏற்றி விட்டுருந்தோம். ஜோடி 12 ரூபா பட்ஜெட்டு. இந்த குட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி குட்டி, நல்ல ஜாதி குறான குட்டி. இது நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். கடைசியாக கைத்தார் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டு குட்டி வாங்கி விற்று கொடுத்துருந்தோம். அவருக்கு 11,200 வாங்கினோம், திருப்பி நல்ல விற்று கொடுத்துருந்தோம். அவருக்கு ஒரு 40 குட்டி மயிலம்பாடி குட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். ஜோடி 11,700. நல்ல தரமான குட்டி, நல்ல ஜாதி குறான குட்டி. ஜோடி வெறும் 11,700 தான் முடிச்சு கொடுத்துருந்தோம். ஜோடி 11,700 முடிச்சு கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வளர்ப்புடி எதுவும் தேவைப்படுச்சா எங்களை கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டு தீவனம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய போன சனிக்கிழமையே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புக் பண்ணுறது பூராமே உங்களுக்கு வரக்கூடிய 19 திங்கக்கிழமை தான் புக் பண்ணி உங்களுக்கு செவ்வாய் புதன் கிடைக்க சொல்லி போட்டிருந்தோம். அதில் ஏகப்பட்ட புக்கிங், எம்எஸ்எஸ், லாரி சர்வீஸ், ஏகேஆர், ஏபிடி, ஏகப்பட்ட லாரி சர்வீஸ் மொத்தமாக புக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1400 மூடை ஏற்றி விட்ருக்கோம் ஒரே நாளைக்கு. அது வந்து 3 நாள் 2 நாள் இருந்து ஸ்டாக் பண்ணி போட்ட மூடை புக்கிங் வீடியோ போட்டதுக்கப்புறம் டக்கு புக் ஆச்சு, அவ்வளோத்தையும் ஏற்றி விட்டாச்சு.